அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடந்த 2 வீடியோவில் அணில்களையும் அணில்களின் தலைவனையும் வச்சு வீடியோ போட்டு விமர்சனம் பண்ணி கடுமையாக சாடி நிறைய ஃபன் பண்ணி வச்சுருக்கோம் வீடியோவில். அந்த வீடியோஸோட கமெண்ட்லாம் போய் பார்த்தா அணில்கள்லாம் கீச் கீச்சுன்னு கரம்பி வச்சுருக்கானுங்க. என்னடா அப்படின்னு போய் பார்த்தா நிறைய பேர் 200 ரூபா ஊப்பி 200 ரூபா ஊப்பி அப்படின்னு கதறிக்கிட்டே இருந்திருக்கானுங்க. இந்த வீடியோவில் மட்டும் இல்லை, நம்மளோட எல்லா வீடியோலையும் 200 ரூபா ஊப்பி 200 ரூபா ஊப்பின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கானுங்க. ஸோ அந்த 200 ரூபா ஊப்பிக்கு இன்றைக்கி ஒரு முடிவு கட்டிடலாம். நான் 200 ரூபா ஊப்பியா இல்லையா வாங்க பார்க்கலாம். எதையும் பார்க்க தேவையில்லை. இந்த அணில்களுக்கு சுவாம்பிகளுக்கு எல்லாருக்கும் நான் பகிரங்கமாக ஒரு சவால் விடுறேன். இன்றைக்கி தேதி வரைக்கும், இன்றைக்கி தேதி என்ன அது வேறு தெரியலையே, 28ஆம் தேதி. 28ஆம் தேதி இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற நேரம் 3 மணி சரியா. இப்போ வரைக்கும் நான் திமுகலேருந்து 1 ரூபா கூட வாங்கினது கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் 200 ரூபா என்ன, 1 ரூபா கூட, 1 பைசா கூட எனக்கு திமுகலேருந்து வந்தது கிடையாது. அப்படி நான் காசு வாங்கியிருக்கேன், திமுகலேருந்து காசு வாங்கிட்டு தான் பேசுகிறேன் அப்படின்னா எவனுக்காவது திராணி இருக்குது, தில் இருக்குன்னா ப்ரூவ் பண்ணி காட்டுங்கடா பார்ப்போம். அப்படி யாராவது நான் காசு வாங்கினதை ப்ரூவ் பண்ணி காட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் இந்த யூடியூப் சேனலே இழுத்து மூடிட்டு போயிடுறேன். இதுக்கு பிறகு நான் வீடியோவே போட மாட்டேன். சும்மா இந்த ஃபேக்கான ஸ்க்ரீன்ஷாட் ஃபேக்கான எதையாவதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஆக்சுவலி யார்கிட்டேருந்து நான் காசு வாங்கினேன், எங்கேருந்து எனக்கு காசு வருது, சோர்ஸ் எங்கே, என்னோட எந்த அக்கௌண்ட்டில் காசு விழுது, எவ்வளோ ரூபா விழுது, நான் யார்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கேன், என்ன நடந்துச்சு, எல்லாமே எனக்கு ப்ரூஃபோடு சப்மிட் பண்ணுங்கள். நான் இந்த சேனலே இழுத்து மூடிட்டு ஒரு வீடியோ கூட இனிமேல் நான் போடாமல் அப்படியே போயிடுறேன். உங்களை மாதிரிலாம் ரசிக வெறியில் நாங்கள்லாம் அரசியல் பேசுகிறோன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? விஜய் அப்படின்ற ஒரு நடிகனை பார்த்து வாவ் எங்கள் தலைவன் எங்கள் அண்ணன் கபட நாடகம்னு பேசுகிறாரு, திமுக எதிர்க்கிறாரு, பிஜேபி எதிர்க்கிறாரு அப்படின்றதுக்காக வெத்துத்தனமாக நடிச்சுக்கிட்டு வெறும் வாய் சொற்களில் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கவங்களெல்லாம் பார்த்து அரசியலுக்கு வந்தோம் நீங்கள் நினச்சிங்களா? இல்லைனா சினிமாவில் அவங்களெல்லாம் பார்த்து அதனால் ஈர்க்கப்பட்டு தேட்டராக போய் உடச்சி நொறுக்கிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சொன்னால் புரியாத அணில்களே, சோம்பிகளே, சங்கிகளே. நீங்கள் ஒரு ஃபேக்கான நரேட்டிவாக செட் பண்ணிட்டீங்க. எல்லாருமே திமுகவில் காசு வாங்கிட்டு தான் வேலை பார்க்குறாங்க, எல்லாருக்குமே காசு கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படின்னு. உண்மையாலுமே திமுகவுக்கு என்ன பலம் இருக்குது, கள அரசியலில் என்ன பலம் இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள்லாம் சோஷியல் மீடியாலேயே பார்த்து சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் நீங்கள் நரேட்டிவ் செட் பண்ணி வச்சுருக்கீங்க, புரியுதா? எல்லாரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அப்படியே நான் காசு வாங்குகிறேன், நானும் 200 ரூபா ஊப்பிதா அப்படின்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, காசுக்காக மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. சரி, அணில்களை போட்டு புழக்க ஆரம்பிப்போமா? வாங்க. விஜய் அவர்கள் இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் 2வது நாள் அன்னைக்கு என்ன பேசியிருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா சுத்தமான அரசாக இருக்கும், சமரசம் என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை, மக்களுக்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயார், தாவேகா ஆட்சி சுத்தமான அரசாக இருக்கும், ஊழல் மோசடி பேர்வழிகள் இருக்க மாட்டார்கள். ஊழல் மோடின்னு வருது பாருங்க. ஊழலே இருக்காதா பா? ஆதவர்ஜுனா இருக்கக்கூடிய கட்சி. விஜய் அவர்கள் அதுக்கு மேலே 5 கோடி ரூபா வரி ஏய்ப்பு பண்ணினாப்புல, வாங்கின காருக்கு வரி கட்டாமல் ஹைகோர்ட்டில் ஜட்ஜு சொல்லி தான் அந்த வரியையே கட்டினாப்புல. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள்ல இன்கம் டேக்ஸ் ரெய்டு நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் இவங்க மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம். ஆனாலும் பாருங்களேன், வெக்கமே இல்லாமல் கபட நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கபடன்ற ஒரு வார்த்தை மயிரை பிடிச்சிட்டானுங்க. எங்கேருந்து எவன் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. கபடதாரிகள், கபட நாடகம், கபட்டன்னு வச்சுட்டு இருக்கானுங்க. அந்த கட்சியில் எல்லாவனுமே அதை தான் பேசுகிறான், கபட்ட. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நிர்மலா சீதாராமன் ஒரு புது வார்த்தையை கொண்டு வந்தாங்க, ஜனரஞ்சகமா அப்படின்னு. ஜனரஞ்சகமாக பேசுகிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க கபட நாடகம், கபடதாரிகள். வேங்கடா வரவன். வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி கிடையாதான் தாவேகா. மக்களுக்கு நல்லது நடக்கும் என்றால் எந்த எல்லைக்கும் செல்ல தயங்க மாட்டோம். ஆமாம், மக்களுக்கு நீங்கள் செஞ்ச நல்லதையெல்லாம் நாங்கள் பார்க்குறோமே. கட்சி தொடங்கி இவ்வளோ நாள்லேயே மக்களையெல்லாம் இந்த பாடுபடுத்துறீங்க. தொந்தரவு, ஒரே தொந்தரவு. ஏர்போர்ட்டில் போய் ஏர்போர்ட்டை அடித்து நொறுக்கி நாசமாக்கி, ரோட்டில் எல்லாரையும் போட்டு பாடாப்படுத்தி என்ன கஷ்டப்படுத்திருக்கீங்க. என்ன நடந்துச்சுன்னா தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. அப்படி தெரியாதவங்க யாராவது இருக்கீங்கன்னா இதுக்கு முந்தின வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கானுங்க அலப்பற அப்படின்னு. இவங்க மக்களுக்காக நல்லது செய்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போக மாட்டாங்க. சரி, உண்மையாக தான் சொல்லிட்டேன் பாருங்கள். இவங்க மக்களுக்காக நல்லது செய்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்களாம். பேரறிஞர் அண்ணா சொன்னது போல மக்களுக்காக சேவை செய்தால் சிறுவாணி தண்ணீர் போன்று சுத்தமான ஆட்சி அமைப்பாங்களாம். இப்போவே கட்சி நிர்வாகிகளையெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறதுல எவ்வளோ ஊழல் நடக்குது. தலைமையிலேருந்து காசு கேட்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 15 லட்சம், 10 லட்சம், 5 லட்சம்ன்ட்டு. அதெல்லாம் இப்போ என்ன, உங்கள் கட்சிக்குள்ளேயே ஊழல் இருக்குது, தொடங்கின உடனே ஊழல்லாம் நடக்குது, நீங்கள் சுத்தமான ஆட்சியாக இருக்கும்
அப்படியே நாங்கள்லாம் அப்படியே சிறுவாணி தண்ணி மாதிரி இருக்குன்னுலாம் சொல்கிறீங்க. என்ன அர்த்தம்? களத்தில் நின்னா 5% கூட ஓட்டு வருமானு தெரியல. இன்னும் அது ப்ரூவ் கூட ஆகலை. இன்னும் வரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்தித்து ஒன்று கூட ப்ரூவ் பண்ணல. ஆனால் இவங்கெல்லாம் பாருங்கள், ஆட்சி எப்படி இருக்கும், நாங்கள் என்னெல்லாம் செய்வோம் எல்லாத்தையும் இப்போவே சொல்லியாச்சு. அந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. இவங்களுக்கு தெரியல என்ன நடக்க போகுதுன்னு. வெறும் ரசிகர்களுடைய ஓட்டுக்களை வச்சே வின் பண்ணிடலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. யதார்த்தம் புரியாத அணில் குஞ்சுகள். ஐயோ, அணில் குஞ்சுகள் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா தலைவனே அப்படிதான். எப்படி தான் இதையெல்லாம் நம்பிக்கிட்டு சுற்றி இருக்க 4 பேரும் உசுப்பேத்தி விட்டுக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு. தலைவரே தலைவரே நம்ம தான் அப்படின்ற மாதிரிலாம். நமக்கே அரசியல் கற்றுக் கொடுக்குறாங்க, அதுவும் நம்ம தலைவர்கிட்ட. நான் சொன்னேன்ல, இப்படி உசுப்பேத்துறது தான். உசுப்பேத்தி உடம்பு ரணகலமாக்க போகிறாங்க. யாருக்கிட்ட? அண்ணன் சொன்ன மாதிரி லியோ லியோ லியோன்னு வந்துட்டார்ல. தான் பெரிய வார்ம் ஃபயராக உள்ளே உணர்ந்த தருணம் எப்படி இருக்காரு பார்த்தீங்களா? மனசுக்குள்ளே அப்படியே பெருசாக ஏதாவது ஃபீல் ஆகிட்டு இருக்கும். பா, நம்ம பெரிய ஆளுதான்ப்பா, நம்ம அவ்வளோதான், நம்ம தான் சிஎம். ஏன் வரல? கோயம்புத்தூர் 2 நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கல்ல? பார்த்துக்கோங்க, இன்னும் தமிழகம் முழுவதும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நாங்கள் எதுக்கு ஒவ்வொரு ஊராக போய் பார்க்கணும்? தேவை இருந்தால் போக வேண்டியது, வேலை இருந்தால் போவோம். இல்லை டூருக்கு போனோம்னா ஊட்டி கொடைக்கானல் அங்கே இங்கேன்னு எதுக்காவது போவோம். மொக்கையோ, சரி பரவாயில்ல. காவல்துறைக்கு ஒன்று தான், தயவு செய்து பாதுகாப்பை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மக்கள் பாதுகாப்பு, எங்க தலைவரோட பாதுகாப்பை நாங்க பார்த்துக்குவோம். மக்கள் பாதுகாப்புக்கு மக்களையெல்லாம் யார்கிட்ட இருந்து பாதுகாக்கணும் எங்களுக்கு புரியல. விஜயை பார்க்கறதுக்கு அவருடைய ரசிகர்கள் தான் வருவாங்க. அப்போது மக்களை யார்கிட்ட இருந்து பாதுகாக்கணும்? ரசிகர்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கணுமோ? ஆனால் 1 நம்பர் கிரிஞ்சு குடோனுங்க. ஒட்டுமொத்த கூடாரமும் அங்கே தான் இருக்குது. ஒரு பெரிய குடோன்னு வச்சுக்கலாம். ஒட்டுமொத்த கிரிஞ்சும் அங்கே தான் இருக்குது. அப்போ மக்களோட பாதுகாப்புக்கு நீங்கள் தான் அச்சுறுத்தல்னு சொல்கிறீங்களா? ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கேட்டுக்கோங்க. அப்போ மக்கள்லாம் உங்களுக்கு எப்படி வாக்கு செலுத்துவாங்க? மக்களோட பாதுகாப்புக்கே நீங்கள் தான் அச்சுறுத்தல்ன்ற மாதிரி பேசுகிறீங்க. எங்கள் தலைவரை நாங்கள் பார்த்துப்போம், மக்களை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க காவல்துறை அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. அப்போ மக்களுக்கு அச்சுறுத்தல் உங்கள் ரசிகர்கள் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு எப்படி வாக்கு செலுத்துவாங்க? அப்போ நீங்கள் கலவரம் பண்ண ரெடியாக இருக்கீங்க அவையால மாதிரி. இந்த சினிமா டயலாக்லாம் கொண்டு வந்து இங்கே விட்டுக்கிட்டு இருந்தீங்களா? அது உங்களுக்கு நெகட்டிவ் இம்பேக்டை தான் கிரியேட் பண்ணி கொடுக்கும். வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறப்போ கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எங்க தலைவர் வழியில் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் தமிழக அரசு வகுப்பு சட்டத்திற்கு எதிராக இந்த கேஸ்ல ஜாயின் பண்ணல? இன்றைக்கு டிபேட் நடத்துங்க. தமிழக அரசுடைய நோக்கம் என்ன? முதல்ல ஒரு திருத்தம் வக்பு சட்டத்துக்கு எதிராக கிடையாது, வக்பு சட்ட திருத்தத்துக்கு எதிராகன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்படி லூசு மாதிரி உளரக்கூடாது. அப்போ நீங்கள் போட்ட வழக்கு வக்பு சட்டத்துக்கே எதிரானதா? என்ன ப்ரோ? சரி, இவர் என்ன கேட்க வராப்ல அப்படின்னா, வக்பு சட்ட திருத்தத்துக்கு எதிராட்டு தமிழக அரசு ஏன் வழக்கு போடலை அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. திமுக வழக்கு போட்டிருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்புறம் எதுக்கு கேட்குறாப்புல? தமிழக அரசு சார்பாக போட்டிருக்கணும்னு கேட்குறாப்லையா? தமிழக அரசு சார்பாக வழக்கு போட்டால் அதில் சில அரசியல் சிக்கல்கள் இருக்குது, அதனால திமுக சார்பாக போட்டிருக்காங்க. இப்போ தமிழக அரசு சார்பாக போட்டிருந்தா என்ன, திமுக சார்பாக போட்டிருந்தா என்ன? திமுக சார்பாக வழக்கு போட்டிருக்காங்கல்ல. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு இப்படி வழக்கு போடலன்னு பச்சையாக போய் புழுவணும்? மீடியாவில் இது டெலிகாஸ்ட் ஆகும், பப்ளிக்கில் எல்லாரும் பார்ப்பாங்க. எப்படி கூச்ச நாச்சமே இல்லாமல் இப்படி ஒரு பொய்யை அப்படியே ஈஸியாக பேச முடியுது? நம்ம என்ன சொன்னாலும் கீழே இருக்கிற இந்த மட சாம்பிராணி பயிர்கள்லாம் கைத்தட்டி விசில் அடித்து கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறாப்புல. திமுக வழக்கே போடல அப்படின்ட்டு இவர் சொன்னதையும் எடுத்து போட்டு ஒருத்தன் பரப்பிக்கிட்டு இருக்கான் பாருங்க. திமுக ஏன் வக்பு சட்டத்துக்கு எதிராக வழக்கு போடலை, எந்த திமுக கொத்தடிவையாவது சொல்லுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போட்டிருக்கான். தெரியுதா? நம்ம திமுக போட்டிருக்கிற வழக்கை பாருங்க. லெட்டர் பெட்டிஷன் அண்ட் பில் மேட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. பில்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், சரியா? அதே மாதிரி அசாதுதீன் ஓவைசி இருக்காங்க இல்லையா, அவங்க போட்டிருக்கிற வழக்குலையும் அதே தான், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இருக்குது பாருங்க. ஆனால் தாவேக்கா போட்டிருக்கிற வழக்கை பாருங்கள், ஆர்டினரி சிவில் மேட்டர்ஸ். இது வந்து ஆக்சுவலி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் கூட போடலை. இவங்க ஏதோ ஒரு ஆர்டினரி சிவில் வழக்காக தொடர்ந்துருக்காங்க. திமுக ப்ராப்பராக வழக்கு தொடர்ந்துருக்கோம். ஆனால் இவங்கள பார்த்தீங்கன்னா வெறும் ஆர்டினரி சிவில் மேட்டர்ஸ்னு சொல்லி வழக்கு தொடர்ந்துருக்காங்க. வாய் கூசாமல் பொய் சொல்கிறதுல சைமன் செபாஸ்டியனுக்கு போட்டியாக வந்துக்கிட்டு இருக்காங்கங்க இவங்க. இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் மக்களே. அடுத்த காணொலியிலையும் நம்ம அணில்களை போட்டு தான் புழக்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா, பை, டேக் கேர்.